நிகழ்த்தியுள்ளார். அவற்றில் ஒன்று பாம்பின் நஞ்சினால் இருந்த அப்பூதி அடிகளாரின் மகனை உயிர்ப்பித்த காட்சி. இதோ நாடகமாக உங்கள் கண்முன்னே. சேக்கிழார் பெரிய புராணம் மூலம் உலகிற்கு அளித்தார். அந்த 63 நாயன்மார்களில் ஒருவர் அப்பூதி அடிகள் என்பவர். இவர் ஒரு சிவ தொண்டர். சைவ சமயத்தில் சிவபெருமானும் அடியாரும் ஒருவரே என்பதை விளக்குகிறது இவரது வரலாறு. அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசர் எனும் சைவரை வணங்கியே வீடு பேறு அடைந்தார் என்பதையும் அவர் திருநாவுக்கரசர் மீது வைத்திருந்த பக்தியையும் ஒரு நாடகமாக இங்கு காண்போம். அனபாய சோழனாக. 63 நாயன்மார்கள் வரலாற்றை கேட்பதே பெரும் பேறு. சேக்கிழார் பெருமானாக. ஓம் நம சிவாய. திருநாவுக்கரசராக. ஹலோ சி. மற்றும் திங்களூர் மக்கள். மனத்திலம்படி வாழ்த்தி வணங்குவார். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வணங்குகிறேன் சேக்கிழார் பெருமானே. வாருங்கள் வேண்டே. தேவப்புலவரே, இன்று யாம் வருவதற்குள் திருத்தொண்டர் புராணத்தை தொடங்கிவிட்டீர் போல. சிவசிவா, தாங்கள் வராமல் ஆரம்பிப்பதா? இந்த வரலாறு அரங்கேற மூலமே தாங்கள் தானே. அப்படி சொல்லாதீர்கள். தாங்கள் இல்லை என்றால் 63 நாயன்மார்கள் வரலாற்றை யாரால் சேகரிக்க முடியும்? எல்லாம் சிவபெருமானின் திருவருளும் சோழவேந்தனான தங்களின் பேருதவியும் தான் காரணம் வேண்டே. நிச்சயமாக அவன் அருள் இங்கு இல்லை என்றால் காரண காரியங்கள் ஏது? ஆஹா, சேக்கிழார் பெருந்தகையே, நேற்றைய தினம் தாங்கள் கூறிய திருநாவுக்கரசர் புராணம் என்னை அப்படியே மெய்சிலிர்க்க வைத்தது. ஆமாம், இன்று யாருடைய கதையை அருளப் போகின்றீர்? இன்றும் நாவுக்கரசர் புராணம் தான். ஆனால் நாவுக்கரசர் வாழ்வியலில் முக்கிய பங்கு வகிக்கும் மற்றொரு நாயனரான அப்பூதி அடிகளாரை பற்றி. அப்பூதி அடிகளா? அவர் யாரோ? கூறுகிறேன், கேளுங்கள் வேந்தே. சோழ நாட்டில் திங்களூர் எனும் பதியில் அந்தனர் குலத்தில் தோன்றியவர் அப்பூதி அடிகள். இவர் சிவனாரிடத்தில் பேரன்புடையவர். மேலும் அப்பர் என்று அழைக்கப்படும் திருநாவுக்கரசு நாயனார் மீது இவருக்கு இருந்த அளவு கடந்த பற்றின் காரணமாக தமது வீடு, கல்வி சாலை, அன்னதான கூடம், தண்ணீர் பந்தல் இப்படி எல்லாவற்றிற்கும் திருநாவுக்கரசர் பெயரையே சூட்டி மகிழ்ந்தார். இப்படி இருக்க ஒரு நாள் திருநாவுக்கரசர் திருப்பழனம் என்னும் திருத்தலத்தில் இறைவனை தரிசித்து விட்டு திங்களூர் வழியாக வந்தார். அப்பொழுது அந்த நிகழ்வு திருநாவுக்கரசர் அன்னதான சத்திரம். நம்மை போல இங்கும் ஒரு திருநாவுக்கரசு இருக்கிறார் போல. திருநாவுக்கரசர் வாசகசாலை, இதுவும் அவருடையதாக இருக்குமோ? இருக்கும் இருக்கும். கோடை வெயில் அதிகமாக இருக்கிறது. சிறிது நீர் அருந்தினால் தாகம் தீர்ந்துவிடும். இங்கே ஏதேனும் தண்ணீர்
தண்ணீர் பந்தல் இருக்குமா? அதுவும் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல். என்னடா இது? இதிலும் திருநாவுக்கரசு என்று எழுதியிருக்கிறதே. நம் பெயரில் மாபெரும் செல்வந்தர் இருக்கிறார் போல. ஐயா ஐயா, மிகவும் தாகமாக இருக்கிறது. சிறிது நீர் கிடைக்குமா? என்னங்க பெரியவரே? ஐயா, ஊருக்கு புதுசுங்களா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல்ல வந்து தண்ணி கிடைக்குமான்னு கேட்கிறீங்களே, அதான் ஐயா கேட்டேன். அப்படியா? யார் அந்த திருநாவுக்கரசர்? என்ன, திருநாவுக்கரசரே தெரியாதா? அவரு பெரிய சிவனடியார் ஐயா. அவர்னா உங்க எசமானுக்கு உசிறு. அப்படியானால் உங்கள் எசமானர் யார்? அவர் எங்கே இருக்கிறார்? ஆண்ட அரசனை போல பெருஞ்செல்வம் கொண்டவர் எங்கள் எசமான் அப்பூதி அடிகளார் ஐயா. அப்பூதி அடிகளா? ஆமா, எங்க ஐயாவுக்கு திருநாவுக்கரசர்னா ரொம்ப பிடிக்கும். அவர் மேல இருக்கிற அளவு கடந்த பற்றால தான் அவர் நடத்தி வர இலவச தண்ணீர் பந்தல், அன்னதான சத்திரம், வாசக சாலை, இப்படி எல்லாத்துக்கும் அவர் பெயரே சூட்டியிருக்காரு. திருச்சிற்றம்பலம். ஆமா, நான் அவரை பார்க்க முடியுமா? ஏன், அவர்கிட்ட ஏதாச்சும் காரியம் ஆகணுமா? திருச்சிற்றம்பலம். அதான பார்த்தேன். இத பாருங்க பெரியவரே, அவர்கிட்ட போய் நீங்க தான் திருநாவுக்கரசர்னு சொல்லுங்க. கேட்டதை விட 2 பங்கு கிடைக்கும். அப்படியா? இப்போது அவர் எங்கே இருப்பார்? இன்னைக்கு அவர் வீட்டுக்கு பக்கத்துல திருநாவுக்கரசர் பாடசாலை ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்கும். நீங்க இப்படியே நேராக போய் வலது கை பக்கமா திரும்புங்க, அதுதான் ஒரு வீடு. திருச்சிற்றம்பலம். நடமாடும் சிவனே எம் பெருமானவனே, திருநாவுக்கரசே என்றழைத்தால் சிவனே. வேறொரு சமயத்தில் குருவாயிருந்தாய், தாய் மதம் திரும்பி தமிழ் பாக்கள் வடித்தாய். தாயும் அவனே, தந்தை அவனே, உலகும் அவனே, என் சாமி அவனே. உலகும் அவனே, உறவும் அவனே, உயிரும் அவனே, எல்லாமும் அவனே. சுத்தர பூமி நிற்கிற வரைக்கும் அப்பருக்கே நான் அடிமையடா. அப்பரி பெருமையை சுத்திர பூமியில் உங்கிட செய்வதன் கடமையடா. சுத்திர பூமி நிற்கிற வரைக்கும் அப்பருக்கே நான் அடிமையடா. அப்பரி பெருமையை சுத்திர பூமியில் உங்கிட செய்வதன் கடமையடா. கணக்கு, அந்த சிவன் கோயிலுக்கு ஒரு 100 மூட்டை அரிசி, மேலே துளுங்கேசமானது. திங்களூர் மக்களுக்கு ஒரு 100 மூட்டை அரிசி. ஐயா ஐயா, வாருங்கள் பெரியவரே, ஏதேனும் உதவி? அப்பூதி அடிகள் என்பது யாம்தான். ரொம்ப மகிழ்ச்சி. இங்குள்ள அன்னதான சத்திரம், தண்ணீர் பந்தல், வாசக சாலை, இது எல்லாமே உம்முடையது தானே? ஆமாம், ஏன் கேட்கிறீர்கள்? இல்லை, எல்லாவற்றிற்கும் திருநாவுக்கரசு என்று பெயர் வைத்துள்ளீர்களே, அவர் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? என்ன, திருநாவுக்கரசர் யாரா? தங்களின் கேள்வி விசித்திரமாக இருக்கிறது ஐயா. சவணர்கள் செய்த பாதக செயல்களை முறியடித்து சிவநெறியில் சிறந்து நிற்கும் ஒருவரையா யார் என்று கேட்கிறீர்? திருத்தொண்டின் மூலம் மென்மேலும் மேன்மையடைய முடியும் என்பதை என் போன்றோருக்கு உணர்த்திய தவசீலர் ஐயா அவர். அவரையா யார் என்று கேட்கிறீர்? தவறுதான் ஐயா, மன்னியுங்கள். இருக்கட்டும், தாங்கள் வந்த நோக்கம்? ஐயா, யான் ஒரு சிவ தொண்டன்.
திருப்பழனம் என்னும் திருத்தலத்தில் இறைவனை தரிசித்து விட்டு திரும்பிக் கொண்டிருக்கையில் உம்முடைய அரசியலை பற்றி கேள்வியுற்று உம்மை காணவே வந்தோம். மிக்க மகிழ்ச்சி. அப்போதையே தங்களிடம் நான் ஒன்று கேட்கலாமா? கேளுங்கள் அடியவரே. இத்துணை அரசியல்களை செய்கிறீர், இவை எல்லாவற்றிற்கும் தங்கள் பெயரே வைத்தால் தங்கள் பெயர் வாழ்வாங்க நிலைத்திருக்கும். அதை விடுத்து வேறொரு பெயர் எதற்கு? பெரியவரே, என்ன வார்த்தை கூறிவிட்டீர். எங்களின் குல தெய்வம் ஐயா அவர். கல்லோடு சேர்த்து கட்டி கடலிலே தள்ளினாலும் அங்கும் நமக்கு நல்ல துணை நாதன் நமச்சிவாயனே என்று பாடிய நாவுக்கரசரையா வேறொருவர் என்கிறீர். மாற்று மதம் சென்ற மருள் நீக்கியாரை அந்த சிவனே சூளை நோய் தந்து மீட்டெடுத்தாரே அந்த புண்ணியவரையா வேறொருவர் என்கிறீர். வயதில் மூத்தோர் என்பதால் பிழைத்தீர், இல்லையே நடப்பதே வேறு. ஆமாம், ஆரம்பத்தில் இருந்து நாவுக்கரசரை பற்றி தவறான எண்ணத்தோடு பேசும் தாங்கள் யார் ஐயா? சமண படுகொலையில் இருந்து மீட்டெடுக்க அந்த சிவபெருமானால் சூளை நோய் தந்து ஆளப்பெற்ற தலை உணர்வில்லாத சிறுமையின் நாவுக்கரையன் நான் தான். ஐயா, என் குல தெய்வமே, தங்களிடமா நான் வாதம் செய்தேன், என்னை மன்னியுங்கள். திருச்சிற்றம்பலம். கணக்கு அவர்களை அழைத்து வா. சரியசமானரே. வணங்குகிறோம் ஐயா. திருச்சிற்றம்பலம். சுவாமி, தாங்கள் எங்கள் இல்லத்தில் எழுந்தருளியதை எங்களால் நம்ப முடியவில்லை. என்னாலும் தான் தாயை நம்ப முடியவில்லை. ஒரு சாமானியன் என்மேல் இவ்வளவு பற்றா, அதுவும் தாங்கள் நடத்தும் அத்தனை தர்ம காரியங்களுக்கும் என் பெயரை வைக்கும் அளவுக்கு. இதற்கே இப்படி சொன்னால் எப்படி? எங்கள் குழந்தைகளுக்கு கூட தங்கள் பெயர் தான் சுவாமி சூட்டியுள்ளோம். அப்படியா? ஆமாம், நான் மூத்த திருநாவுக்கரசு. நான் இளைய திருநாவுக்கரசு. அடடே, வாருங்கள் என் செல்வங்களே. நான் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தேனோ இப்படி ஒரு உறவு கிடைக்க. சுவாமி, சிறிது நாட்களாவது தாங்கள் இங்கு தங்கிவிட்டு தான் செல்ல வேண்டும். ஆனால் அது முடியாது தாயே. சோறு தந்த இடம் சொர்க்கம் என்று பழகிவிட்டால் பிறகு எனது திருத்தொண்டி என்ன ஆவது? ஐயனே, அப்படி சொல்லாதீர்கள். ஒரு நாளாவது எங்கள் இல்லத்தில் அமுதுண்டு விட்டு தான் செல்ல வேண்டும். அப்போதே அடிகளே, தங்கள் அன்பிற்கு மிக்க நன்றி. ஆனால் என்னால் ஏற்க இயலவில்லை. ஏன் ஐயா? இறை பணி என்னை அழைத்து கொண்டே இருக்கிறது. நான் என்ன செய்ய? ஐயா, தட்டாமல் ஒருவேளையாவது எங்கள் இல்லத்தில் அமுதுண்டு விட்டு தான் செல்ல வேண்டும். ஆமாம், மறுக்காதீர்கள். ஒருவேளையாவது தங்களுக்கு உணவளிக்கும் புண்ணியத்தை தாருங்கள். ஆமாம் சுவாமி, தாங்கள் எங்களது இல்லத்தில் வந்தால் நாங்கள் மிகவும் மகிழ்வோம். சரி, ஒருவேளை, ஒரே ஒருவேளை தங்களது இல்லத்தில் அமுதுண்ண சம்மதிக்கிறேன். ஆஹா, இன்று எங்கள் வாழ்வின் பொன்னாள். புதியடிகளே, நான் அருகில் உள்ள தெப்பத்தில் நீராடிவிட்டு இறைவனை தரிசித்து விட்டு வருகிறேன். பிறகு நாம் அனைவரும் சேர்ந்து அமுதுண்ணலாம். ஆகட்டும் ஐயனே. திருச்சிற்றம்பலம். அருள்மதி, இன்றைய விருந்தில் அறுசுவையும் இருக்க வேண்டும். அதனால் நான் சென்று அதற்கான பொருட்களை வாங்கி வருகிறேன். அவ்வாறே ஆகட்டும். மூத்தவனே, நீ நமது தோட்டத்திற்கு சென்று அடியவர் அமுதுண்ண நல்ல தலைவாழிலேயே இளங்குருத்தாக எடுத்து வா. இதோ வருகிறேன் தாயே. அடியவர் அமுதுண்ணுவதில் என் பங்கு உள்ளது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது தாயே. அம்மா, அடியவருக்கு விருந்தளிப்பதில் என் பங்கு என்னம்மா? நீ அம்மாவிற்கு ஒத்தாசையாக இருக்கிறாயா? சரி, பார்ப்பேன்.
வரையில் உயிரோடு இருக்க வேண்டும். அம்மா அம்மா அம்மா, என்னை நாகம் தீண்டியதை யாருக்கும் சொல்ல மாட்டேன். அம்மா 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 அம்மா. ஐயோ மகனே, என்ன ஆயிடுச்சு? ஐயோ மகனே, திருநாவுக்கரசு, என்னடா ஆயிடுச்சு? மகனே எழுந்திருடா, மகனே என்னடா ஆயிடுச்சு? எழுந்திருடா திருநாவுக்கரசு, எழுந்திருடா மகனே, என்னடா ஆயிடுச்சு? எழுந்திருடா மகனே, என்னடா ஆயிடுச்சு? ஐயோ மகனே, எழுந்திருடா திருநாவுக்கரசு, எழுந்திருடா மகனே, என்னடா ஆயிடுச்சு? அருள்மதி, நம் மகனை நாகம் தீண்டி இருக்கிறது. ஐயோ மகனே, எழுந்திருடா, என்னடா ஆயிடுச்சு? மகனே எழுந்திருடா, மகனே என்னடா ஆயிடுச்சு? தாயாரும் தந்தையாரும் தளர்ந்து மகனை கண்டு தாயாரும் தந்தையாரும் குழம்பதைத்து உற்று நோக்கி வடிவும் மேனி குழம்பதைத்து உற்று நோக்கி உதிரம் சோர் வடிவும் மேனி விளங்கிய குறைந்தண்டு இடத்தினால் அருள்மதி, மைந்தன் இறந்ததோ இறந்து விட்டான். இனி அவன் திரும்புவதில்லை. அதனால் அடியவர் அமுதன்ன இதையோடு வந்துவிட கூடாது. என்ன சுவாமி செய்வது? மூத்த திருநாவுக்கரசு இறந்தது அடியவருக்கு தெரியாமல் பாயை சுருட்டி வைப்போம். தாய்வெல்லாம் பறக்கிறதே, செயலை செய்ய. புரிந்து கொள், அவன் எனக்கும் மகன்தான். வராத அடியவர் நம் இல்லத்தில் அமுதனை இசைந்துள்ளார். அது தடைப்பட்டு விடக்கூடாது. உங்கள் விருப்பம் என்னவோ அப்படியே செய்யுங்கள். குறியும் பெற்றங்கள் அமுது செய்வதற்கு சூழ்வார் தொடங்குதல் இன்றி தொண்டர் அமுது செய்வதற்கு சூழ்வார். அடியேன் வந்து விட்டேன். அருள்மதி, அடியவர் வந்துவிட்டார். நான் அவரை உள்ளே அழைத்து வருகிறேன். இன்முகத்தோடு வரவேற்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். இளையவனே, நீயும் ஆகட்டும் தந்தையே. பாருங்கள் ஐயனே. திருச்சிற்றம்பலம். வாருங்கள் ஐயா. அடியவரை பாருங்கள், அமுதுண்ணலாம். திருச்சிற்றம்பலம். எங்கே மூத்த திருநாவுக்கரசை காணோம்? அவன் வர தாமதமாகும். தாங்கள் அமுதுண்ணுங்கள், அவன் வந்து விடுவான். அது கூடாது. நான் மட்டும் உண்பதா? அவனையும் அழைத்து வாருங்கள். அனைவரும் சேர்ந்தே அமுதுண்ணலாம். தாயே, அனைவருக்கும் இலையை போடுங்கள். வேண்டாம் சுவாமி, அவன் வர தாமதமாகும். நீங்கள் அமுதுண்ணுங்கள். இல்லை இல்லை, அவனும் வரட்டும். சுவாமி, இப்போது இங்கு அவன் உதவான். என்ன சொல்கிறீர்? அப்படி என்ன செய்தான் அவன்? நிச்சயம் இதற்கு ஒரு உள்ளுரை உண்டு. உண்மையை கூறுங்கள். இது என் மீது சத்தியம். தாங்கள் அமுதுண்ண இலையறுத்து வர சொன்னபோது நாகம் தீண்டி இறந்து விட்டான். இறைவா, இறைவா, இவ்வாறு செய்பவரை உலகில் யார் உள்ளார்? கொண்டு வாருங்கள் அவனை. இறைவா, சிற்றம்பலத்தானே, ஏன் இந்த நாடகம்? ஏன் இந்த சோதனை? உலக செயலுக்கெல்லாம் தலைவன் நீ என்றால்
குழந்தை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். நீயே இதற்கு நல்ல வழிகாட்டு, நீயே இதற்கு நல்ல வழிகாட்டு. அவர் சிந்தை உயர்வரை ஒன்று கொலாம், உயரும் மதிசூடுவர் ஒன்று கொலாம். அவர் சிந்தை உயர்வரை ஒன்று கொலாம், உயரும் மதிசூடுவர் ஒன்று கொலாம். இடு வெண்டலை கையது ஒன்று கொலாம், அவர் ஊர்வது தானே ஒன்று கொலாம். இடு வெண்டலை கையது ஒன்று கொலாம், அவர் ஊர்வது தானே. பத்து கோலாம் அவர் பாம்பின் கண் பாம்பின் பல், பத்து கோலாம் எயிருன் நெறிந்துக்கண. பத்து கோலாம் அவர் பாம்பின் கண் பாம்பின் பல், பத்து கோலாம் எயிருன் நெறிந்துக்கண. பத்து கோலாம் அவன் காயப்பட்டான் தலை, பத்து கோலாம் அடியார் செய்கைதானே. பத்து கோலாம் அவர் காயப்பட்டான் தலை, பத்து கோலாம் அடியார் செய்கைதானே. திருச்சிற்றம்பலம். சுவாமி, தங்களின் பெருமையை காதால் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தோம், இன்று நேரிலேயே கண்டுவிட்டோம். ஆமாம் சுவாமி, யாருக்கு கிடைக்கும் இந்த புண்ணியம்? சுவாமி, நாகம் தீண்டியதால் தாங்கள் அமுதனுவதில் இடையூறு நிகழ்ந்து விட்டது. வாருங்கள் சுவாமி, அமுதுண்ணலாம். வாருங்கள், அனைவரும் சேர்ந்தே அமுதுண்ணலாம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.